மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் 32 ஆண்டுகால அறம் சார்ந்த என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற விதத்தில் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் துரோகி என்று சொன்னதை நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காக இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் 28 ஆண்டு காலம் தன்னுடைய மகன் வருகைக்கு முன்பாக ஒரு ஜனநாயகவாதியாக அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்போடு இருந்தார். மகன் வந்ததற்கு பின்னால் மறுமலர்ச்சி விலகி அது மகன் திமுக ஆன காரணத்தினால் இயக்கத்தில் அடிமட்டத்திலிருந்து உழைத்து வந்தவர்களுக்கு மரியாதை இல்லாமல் அலட்சியப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் அலைகழிப்பதுமாக இருந்த காரணத்தினால் இறுதியாக தலைவர் வைகோ அவர்கள் 9ஆம் தேதி தலைவர் மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொன்னதற்கு பின்னால் இன்றைக்கு ஏறக்குறைய 24 நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் தலைவர் வைகோ சொன்ன குற்றச்சாட்டை ஏற்கவில்லை. ஊடகவியலாளர்களும் அரசியல் நெறியாண்மை செய்கின்ற ஆளுமைகளும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் தலைவர் வைகோ செய்தது தவறு, தன் மகனுக்காக இப்படிப்பட்ட ஒரு அபாண்ட பழியை 32 ஆண்டு காலம் உழைத்த தன் தொண்டனுக்கு தன்னுடைய சேனாதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு இடி சொல்லை தந்துவிட்டார் என்று கருதி சொல்லியிருக்கிறார்கள். எனவே வழக்கமாக ஒரு தலைவன் கட்சி என்று வருகின்ற போது ஒரு தொண்டனின் பக்கம் நிற்காத பொது சமூகம் முதன்முறையாக ஒரு தொண்டனின் நியாயத்தை எடுத்து சொல்லியிருப்பது ஒரு மனதிற்கு காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் வைகோ தலைமையில் நாங்கள் களமாடிய அந்த பயணங்களை தமிழ்நாட்டுடைய ஜீவா உரிமைகள் நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் தொடர்ந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த ஜனநாயக கடமையை தொடர்ந்து செய்ய சித்தமாக இருக்கிறோம். எனவே தாய் தமிழ்நாட்டின் உறவுகள் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்களுடைய அறப்போராட்டத்திற்கு நல்லாதரவு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் மூலமாக வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.